Hello guys, welcome to Tutorail channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா Day 6 on HTML5 tutorial. அது ரொம்ப பேசிக்ஸ்லேருந்து பார்த்துட்ருக்கோம். 28 days சேலஞ்ச். நீங்களே ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு பேசிக்காக என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நேற்றுக்கு என்ன பார்த்தோன்னாக்க அந்த ஸ்டைல்ஸில் கலர்ஸ் வந்து 3 டைப் இருக்குது. RGB, எக்ஸா, அப்புறம் CLU, சேச்சுரேஷன், லைட்னஸ், இதை தான் பார்த்தோம். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னாக்கா சிஎஸ்எஸ் ஃபைல்னால் என்னன்னு சொல்லி பார்க்குறோம். சிஎஸ்எஸ் ஃபைல்னால் ஒன்றும் இல்லை, கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்னாக்க நம்ம ஆல்ரெடி ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். டுட்டோரியல் 3 பாருங்கள். அதில் வந்து ஸ்டைல்ஸில் வந்து கலர்ஸு, பேக்ரவுண்ட் கலரு, ஃபாண்ட் ஃபேமிலி, சைஸு, இது எல்லாமே யூஸ் பண்ணிருப்போம். இது வந்து இன்லைன் தான் நான் வந்து சொல்கிறேன். சிஎஸ்எஸ் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இன்லைன், 2 வந்து இன்டர்னல், 3 வந்து எக்ஸ்டர்னல். ஸோ இந்த 3 தான் இருக்குது. இப்போ இன்லைன் வந்து டுட்டோரியல் 3ல பார்த்தீங்கன்னா நம்ம இன்லைனில் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்டர்னல் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸ்டர்னல் நான் சொல்லித்தரேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இன்டர்னல்னாக்க நீங்கள் ஒரு பாடியில் வந்து H1, H2 இப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து நீங்கள் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணணும், இன்லைன் ஸ்டைல்ஸு. இப்போது இன்லைன் ஸ்டைல்ஸ்னால் நீங்கள் இதுலேயே யூஸ் பண்ணுறது தான் ஸ்டைல் ஈக்குவல் டு பார்டர் இப்படி செட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இன்லைன். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதோட பேர், இதுக்கு வந்து என்ன சொல்லணும்னா இன்டர்னல். இது வந்து சாரி, லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகுது. இது வந்து இன்லைன், இது வந்து இன்டர்னல். செகண்ட் இப்போ ஹெட்டுக்குள்ளே இருக்கிறது இன்டர்னல். ஸோ ஹெட்டுக்குள்ளே நீங்கள் அப்படியே டிஃபைன் பண்ணுறது இன்டர்னல். நான் வந்து எக்ஸ்டர்னல் எப்படின்னு சொல்லி சொல்கிறேன். மாதிரி எக்ஸ்டர்னல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து எப்படின்னாக்க ஃபார் எக்ஸாம்பிள் பாடி, பேக்ரவுண்ட் கலர், பவுடர் ரெட்டுன்னு வச்சுக்கிறேன். ஸோ பவுடர் ப்ளூ, இப்படி இருக்குது. இது வந்து நான் சேவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. styles.css. ஸோ இப்படி இருக்கா. இப்போ வந்து இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரன் பண்ணி பார்ப்போம், இன்டர்னலாக இருக்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லி. ரன் வித் டிபக்கிங் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த H1, H2 வந்து நான் போடுற தமிழ் பேராகிராஃப் P வந்து இப்படி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் நான் செட் பண்ணியிருந்தேன். ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் கலர் வந்து பவுடர் ப்ளூ, ரெட் கலர் ஆல்மண்ட், பீஸ்ட் ஆல்மண்ட், அந்த கலர். ஸோ இது வந்து என்னன்னாக்கா இங்கே ரெஃபர் பண்ணியிருக்காது, இதை தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா, இதே வந்து எக்ஸ்டர்னலாக எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் சொல்கிறேன் பாருங்க. எக்ஸ்டர்னலாக எப்படி யூஸ் பண்ணணும்னா, இதை நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்ல, டெலிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்கள் இதை டெலிட் பண்ணிட்டு அந்த சிஎஸ்எஸ் ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணுறோம்ல, அதை வந்து இங்கே லிங்க் பண்ணி விட்டுருணும். ஸோ அந்த லிங்க் பண்ணி விட்டிங்கனாக்க அதுக்கு வந்து லிங்க்குன்னு ஒன்று இருக்குது. ஸ்டைல் ஷீட் href styles.css. இது எல்லாமே ஸ்டைல்ஸ்குள்ளே வராது, ஹெட்டுக்குள்ளே வரும். அதை இது பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ லிங்க்கை வந்து href கொடுத்து லிங்க் கொடுக்க போகிறீங்கனாக்கா இதை வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஹெட்டுக்குள்ளே தான் வரும், ஸ்டைல்ஸ்குள்ளே வராது. ஸோ அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு, இப்போ வந்து நீங்கள் அதே மாதிரி இந்த சிஎஸ்எஸ் ஃபைல் வந்து இந்த HTML ஃபைல் எங்கே இருக்கோ அங்கே தான் இருக்கும். இப்போ ரன்
வித்தவுட் டீபக்னு கொடுத்துருங்க. பவுடர் ப்ளூவில் வந்துடும். ஸோ இதுதான். இப்போ நீங்கள் வந்து இதுவே வந்து இந்த இடத்துல போயிட்டு ஏன் வந்து இது வந்து ரொம்ப ஒர்க்கை கம்மி பண்ணணும்னா, நீங்கள் H1 இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கலர் வந்து ஒரு அக்வா கலர் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து ஹச்பின்னு இருக்கிறதுக்கெல்லாம் வந்து கலர் வந்து என்ன செட் பண்ணணும்னா ரெட்டுன்னு செட் பண்ணுறோங்க அப்படின்னு நம்ம வந்து ஜென்ரிக்காக வந்து ஃபுல் பேஜுக்கே சொல்லிடலாம். H2க்கு வந்து கலர் பிளாக் அப்படி கொடுத்துடலாம். கொடுத்துட்டு கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணிங்கன்னா ரன் வித்தவுட் டிபக்கிங் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் பாருங்கள், அக்வா கலர், பிளாக் கலர், ரெட் கலர் எல்லாமே வந்துடும். ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்தோன்னா 3 டைப் ஆஃப் சிஎஸ்எஸ் டைப் பார்த்தோம். ஒன்று வந்து இன்லைன், அது வந்து டுட்டோரியல் 3ல் வந்து நம்ம கவர் பண்ணிருப்போம். அது இன்லைன். இது வந்து ஹெட்டுக்குள்ளே ஸ்டைல் வச்சு போட்டோம்னா, ஸ்டைலுன்னு வச்சு போட்டோம்னாக்க அது வந்து இன்டர்னல்னு சொல்லுவோம். எக்ஸ்டர்னல்னால் தனியாக ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி அந்த ஃபைலை வந்து நீங்கள் லிங்க்குன்னு சொல்லி ஹெட்டுக்குள்ளே காப்பி பண்ணி அந்த சிஎஸ்எஸ் ஃபைலில் வந்து நீங்கள் எல்லாத்தோடைய டேகுக்கும் என்னென்ன ஸ்டைல் நீங்கள் வந்து கொடுக்கணுமோ அதுதான் வந்து சிஎஸ்எஸ் ஃபைல். ஸோ இதுதான் இன்றைக்கி பார்த்தோம். நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க. தேங்க்ஸ். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு வந்து சிஎஸ்எஸில் எப்படி இமேஜஸ், லிங்க்ஸ், டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணுறது அதெல்லாம் சொல்லி பார்க்கலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நிறைய இருக்குது, நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்குது அந்த ஸ்டைல்ஸில். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.